ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிரிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 18. மித்ரா ஆஃபீஸ் எல்லாம் ரெடியாகி வர யுகேன் அவளுக்கு முன்பாகவே காத்திருந்தான். அவள் வர ஏன் டிஃபன் எதுவும் செய்யலையா என்று கேட்டான். ஏன் நான் தான் செய்யணுமா, நீங்கள் எதுவும் செய்ய மாட்டிங்களா? என்னது நானா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. என்னது தெரியாதா? சரி, இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு நாள் சமைச்சா நீங்கள் ஒரு நாள் சமைக்கணும். பயந்து போன அவனோ பாவமாய் முகத்தை வைத்துக்கொண்டு, ஆனால் ஏன் நான் சமைக்கணும் என்று கேட்டான். ஏன்னா நீங்கள் தான் என்ன உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே. ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் ஈக்குவலாக எல்லா ஒர்க்ஸையும் ஷேர் பண்ணிக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு சமைக்கவும் வராது. சரி ஓகே, நானே டெய்லி குக் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்? அது எனக்கு தோணும் போது நான் கேட்குறேன். பட் அப்போ கண்டிப்பாக மறுக்காமல் கொடுக்கணும், ஓகேவா? சரி வாங்க, இப்போ ஆஃபீஸ்க்கு போகலாம். இன்றைக்கி மட்டும் எங்கேயாச்சும் வெளியே சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்லி அவள் முன்னால் போக, மித்ரா இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியே போகலாமா என்று கேட்டான். ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னீங்க, அதை கேன்சல் பண்ணிடலாம். ஓ சாரி, எனக்கு இப்போ வெளியே போகிற மூட் இல்லை, நான் வரல. மேடம், நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன். இந்த ட்ரெஸ்ஸே ஓகே தான், அப்படியே குன்னூர் வரைக்கும் போயிட்டு வரலாமா? நான் ஒன்றும் எங்கேயும் வரல என்று சொல்லிவிட்டு எதிர்ப்புறமாய் திரும்பி நின்று கொண்டாள். அவளின் குழந்தைத்தனத்தை ரசித்தவனோ அவளை பின்னோடு அணைத்து, இப்போ நீ வராட்டி அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் என்று அவள் காதுமரலை உரசியபடி அவன் சொல்ல அவளுக்கு உடலெங்கும் சிலிர்த்து போனது. தன் உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி திரும்பியவள் அவனை பார்த்து கோபப்பார்வை ஒன்றை வீசினாள். இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? எப்படி பண்ண? எதுக்கு என்னை ஹக் பண்ணீங்க? உனக்கே இது அநியாயமாக தெரியல. என் பொண்டாட்டியை நான் ஒரு ஹக் கூட பண்ணக்கூடாதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டாக இருப்போன்னு சொன்னீங்க. ஃப்ரெண்டாக இருந்தால் இப்படி தான் ஹக் பண்ணுவீங்களா? இல்லை தான், ஆனால் நீ என்னோடய ஸ்பெஷல் ஃப்ரெண்டு. ஸோ நீ அடம் பிடிச்சா நான் இப்படி தான் ஹக் பண்ணுவேன். அப்புறம் இன்னும் அடம் பிடிச்சா கிஸ் கூட பண்ணுவேன். கிஸ் பண்ணவா என்றவனின் கண்களில் தெரிந்த காதலில் தடுமாறி போனவள், வந்து தொலைறேன் என்று முன்னால் சென்றாள். இப்படி கோவமெல்லாம் வரக்கூடாது, ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே வரணும் என்றவனை கண்டமேனிக்க முறைத்தாள். நீ இப்படி என்னை முறைக்கும் போது தான் எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது என்று அவன் சொல்லவும் பயந்து போனவள் முகத்தில் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் நின்றாள். இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்றவன் அவள் கையை பிடித்தபடி பைக் வரை அழைத்து சென்றான். அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்யவும் பின்னால் ஏறி அமர்ந்தவள் அமைதியாய் வர, ஏன் உருன்னு இருக்க? ஏன் என் கூட வெளியே கிளம்பி வர உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்படின்னா ஹாப்பியாக இருக்கலாமே, ஏன் இப்படி இருக்க? சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம் என்று கேட்டாள். ஷாப்பிங் போகலாமா என்று கேட்டான். ஷாப்பிங்கா? நான் பணம் எதுவும் கொண்டு வரலையே. ஹேண்ட்பேக்கை வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? அப்போ உங்ககிட்டயே பணம் இருக்கா? சரி, உங்ககிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது? அதையே நீ கேட்குற? இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணலான்னு நினச்சேன். அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம். இருடாம அவனை, உன்னை இன்றைக்கி மொட்டையாக்கி இன்றைக்கே இவளை ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கதற வைக்கிறேன் என்று மனதிற்குள் உறுதி எடுத்தாள். ஒரு ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டு முடித்தனர். ஃபஸ்ட்டு எங்கே போகலாம்? ட்ரெஸ் எடுக்கிறியா என்று அவன் கேட்கவும் சரி போகலாம் என்றாள். அந்த துணிக்கடையில் நுழைந்தவள் அங்கிருந்த விலையுயர்ந்த டிசைனர் புடவைகளாக எடுத்து தள்ள ஆரம்பித்தாள். அவள் ஒவ்வொரு புடவையாய் எடுத்து அவனிடம் காட்டி அவன் தலையசைத்த பின்னரே எடுத்து வைத்தாள். எப்போதாவது அவன் போதும் என்று சொல்வான் என்று எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்ச மொத்தமாக 20 புடவைகளை எடுத்திருந்தாள். இந்த சாரீஸ் எல்லாம் ஓகே வாங்க, எல்லாத்தையும் பில் போற்றலாமா என்று அவள் கேட்க, அவன் இதுவே போதுமா என்று கேட்டான். அவளுக்கு இதுவே திக்கென்று இருக்க, எங்கே இத்தனை புடவைக்கும் பணம் வைத்திருப்பானோ என்று தோன்றியது. இதுவே போதும் என்றதும் அனைத்தையும் பில் போட 25,000 ரூபாய் வந்தது. அவனோ அசால்ட்டாக ஒரு கார்டை எடுத்து நீட்ட அதில் பயந்து போனவளோ அவனை கைப்பிடித்து தடுத்து, ஒரு நிமிஷம் இங்கே வரீங்களா என்று அவனை தனியாக அழைத்து சென்றாள். என்ன மித்ரா, இன்னும் ஏதாவது வேணுமா? ஐயோ இல்லைங்க, இதுவே வேணாம், எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். என்ன விளையாடுறியா? எதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்? அது நான் இவ்வளோ சாரீஸ் எடுத்தால் நீங்கள் இவ்வளோ எதுக்கு வேணான்னு சொல்வீங்கன்னு நினச்சேன். நான் எதுக்கு வேணான்னு சொல்ல போகிறேன்? இல்லைங்க, உங்ககிட்ட பணம் இருக்காதுன்னு தோணுச்சு. சரி, உனக்கு தான் அப்படி தோணுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்த? சாரிங்க, உங்களை கொஞ்ச நேரம் டீஸ் பண்ணலான்னு நினச்சேன். பொடி லூஸு, இந்த கடையே கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டதை நான் வாங்கி தராமல் இருப்பேனா? எல்லாத்தையும் வாங்க தான் போகிறேன். ப்ளீஸ் வேணாம். என்கிட்ட ஏற்கனவே நிறைய சாரீஸ் இருக்குது. வேண்டாம், முடியவே முடியாது, வாங்கியே தான் ஆகணும் என்று சொல்லி அவன் செல்ல பார்க்க அவன் கைப்பிடித்து தடுத்தவளோ, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா உங்களுக்கு? சரி ஓகே, வாங்கலை. பட் இதை நான் வாங்கக்கூடாதுன்னா நீ எனக்கு ஒன்று தரணும். என்ன? நான் இன்றைக்கி உனக்கு
கொடுத்தனே அது மாதிரி ஒரே ஒரு லாங் லிப் கிஸ் கொடு என்று அவன் கேட்கவும் அவளுக்கு இதயம் தாறுமாறாய் துடிக்க ஆரம்பித்தது. ஹலோ என்னங்க, பாவமாச்சே, உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ண வேணாமன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணுறீங்க. என் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுறதுல எனக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாது. நீ தான் ஓவராக பேசுகிற. நான் சொல்கிறத கேட்காம இதையெல்லாம் வாங்கினீங்க, நான் எந்த சரியும் கட்ட மாட்டேன். ரொம்ப வசதியாக போச்சு, டெய்லி ஒன்றுன்னா நானே கட்டி விடுறேன் என்று அவன் சொல்லவும் அவளுக்கு வெட்கத்தில் முகமெங்கும் சிவந்து போனது. அதை மறக்க பெரும்பாலும் பட்டவள், பொட பொறுக்கி ரஸ்கல், இனிமே என் கூட பேசவே பேசாத என்றவள் எதிர்ப்புறமாய் திரும்பி நின்று கொண்டாள். அதை சிரித்தபடியே கண்டவன் அனைத்தையும் பில் போட்டு வாங்கி வந்தான். அவளிடம் போகலாமா என்று கேட்க, நான் ஒன்றும் வரல என்றாள். ஓ, மேடம்க்கு இன்னும் ஏதாவது வேணுமோ, வேற எங்கேயாச்சும் போகணுமா என்று கேட்டான். ஒரு மண்ணும் வேணாம். ஆமாம், முதல்ல இதையெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க என்று கேட்டாள். அதை பற்றி உனக்கு என்ன கவலை, எல்லாத்தையும் கொரியரில் போட்டுடலாம். சரி, ஏதாச்சும் மூவிக்கு போகலாமா என்று கேட்டான். இல்லைங்க, வீட்டுக்கே போகலாம். யாரோ கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன போடான்னு சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு கோவம் வந்தால் அப்படி கூட தான் கூப்பிடுவேன். சரி, நீ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோ, இப்போ மூவிக்கு போகலாம் வா என்றவனை முறைத்தவள், அவங்க கூட வந்திருக்கவே கூடாது, எல்லாம் ஏன் தப்பு, அதையெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாமா, இப்போ வா போகலாம் என்றவன் அவளை இழுத்து கொண்டு சென்றான். தேட்டருக்கு சென்றும் அவள் முறைத்து கொண்டே தான் இருந்தாள். முறைச்ச வரைக்கும் போதும், படத்தை பாரு என்று அவன் சொல்லவும் பேசாமல் அதை பார்க்க ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் ஏதோ ஒருத்த அவனை திரும்பி பார்த்தவள் அவன் தன்னை பார்த்து கொண்டிருப்பது கண்டு திடுக்கிட்டு போனாள். ஏங்க, ஏன் மூஞ்சிலியா படம் ஓடுது, என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த மூவியை விட எனக்கு நீ தான் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிகிற. ஸோ நான் உன்னை தான் பார்ப்பேன். எதுக்கு இப்படி என்னை படுத்துறீங்க? இப்போ நீங்கள் ஒழுங்காக படம் பார்க்கல, நான் எழுந்து போயிடுவேன். ரிலாக்ஸ், நான் ஒழுங்காக இருப்பேன் போதுமா, இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை. யூ கேரியான் என்றவன் வீட்டிற்கு திரும்பி செல்லும் வரை அவளை பாடாய் படுத்தி விட்டான். வீடு வந்ததும், இனிமேல் நான் உங்கள் கூட உங்கள் ரூமில் தூங்கவே மாட்டேன், எனக்கு வேறு ரூம் வேணும் என்று அவள் கேட்க அவனுக்குமே அது சரி என்று தோன்றியது. அருகில் இருந்த இன்னொரு ரூமை அவளுக்காக கொடுத்தவன் அவனது அறைக்கு சென்று விட்டான். மித்ரா தான் திண்டாடி போனாள். அவளால் இந்த ஒரு நாள் கூட அவனை சமாளிக்க முடியவில்லை. இதில் வாழ்நாள் முழுமையும் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று பயந்தாள். அவனின் பார்வைகளும் பேச்சுக்களும் அவளுள் ஒரு இனம் புரியாத உணர்வை தூண்டிவிட, தனக்கு அது பிரித்திருக்கிறதா இல்லையா என்று கூட தெரியாமல் தன் மனதோடு போராடி கழித்து தூங்கியும் போனாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.